ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இன்ஸ்டிடியூட்ல ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட் வந்து இன்னைக்கு எடுத்தோம். அது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா மாருதி. அதேமாரி ஏன் ப்ரோ நீங்க அப்பப்போ நிஃப்டில தானே எடுப்பீங்க, இன்னைக்கு நிஃப்டில எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு சொல்லிட்டு நான் 9:00 நான் போட்டுட்டேன். ஏன்னா இட்ஸ் பிஹைண்ட் தி சயின்ஸ். எனக்கு அந்த சயின்ஸ் புரிஞ்சுது. இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ உங்களுக்கே தெரியும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றது இருக்கிறதுலே வொர்ஸ்ட்டு. கரெக்ட்டா? ஏன்னா நீங்க எடுப்பீங்க. எடுத்ததுல பிரைஸ் நின்னுட்டே இருக்கும். ஆனா ஆப்ஷன்ஸ்ல எடுத்ததுனால பை பண்ணியிருப்பீங்க. பிரீமியம் கரைஞ்சிருக்கும். லாஸ்ல இருப்பீங்க. அப்புறம் மார்க்கெட் லைட்டா கீழ வரும். நீங்க இன்னும் ரொம்ப கீழ போயிருப்பீங்க. ஸோ நல்லா செட்டப் இருக்கிறப்போ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பண்றது நல்ல விஷயம். அதிகபட்ச ப்ராஃபிட் பண்ணலாம். லாஸ் கம்மியா பண்ணலாம். இந்த மாதிரி டைம்ல கேண்டில்ஸ் மூவே ஆகாதுன்னு ஒரு கிளியரா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அது மூவ்மெண்ட் எங்க தான் ஆனாலும் திருப்பி அதே இடத்துல தான் வந்து நிக்கும் இன்னைக்கு. அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மை மனி. ஏன்னா ஆல்ரெடி ஐ மேட் அ குட் ப்ராஃபிட் ஆன் எஸ்டர்டே. ஸோ 2% 3%ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறதுனால ஆல்ரெடி நல்ல ஒரு பெர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கப்போ அந்த பெர்சன்டேஜை வீணாக்கிக்கக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரேட்ல. ஸோ நான் இன்னைக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாமா எடுக்கலாமான்னு பார்த்துருந்தப்போ நேற்று அனாலிசிஸ் பண்ணப்போ நான் குரூப்பில் கொடுத்துருவோம் பாருங்கள். இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டடான ஸ்டாக்ஸு. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் முக்கால்வாசியான ஸ்டாக் வந்து இன்னைக்கு டார்கெட் ஹிட்டு. நான் என்ன டார்கெட் வச்சுருந்தேனோ ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஸ்டாக் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்த ஸ்டாக். நான் வச்சிருந்தது ஒரு 4-5 ஸ்டாக் வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்த ஸ்டாக் வந்து மாருதி. அந்த மாருதியை தான் வந்து நான் எப்படி அந்த ட்ரேடை வந்து நான் பிக் பண்ணேன். அது எப்படி நீங்கள் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேடுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி அந்த ட்ரேடை பிக் பண்ணீங்க, அந்த ட்ரேடில் எப்படி நீங்கள் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணீங்க, அந்த ட்ரேடை எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணீங்க, அந்த ட்ரேடோட ஃபுல் டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆச்சா, அது எல்லாமே தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, யாருமே தேவையில்லாத ஸ்டாக்ஸில் போயோ இல்லை தேவையில்லாத ஒரு இண்டெக்ஸோடைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு உங்களுடைய மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக வெயிட் பண்ணி ப்ராப்பரான செட்டப் கிடைக்கிற வரைக்கும் நிதானமாக இருந்து கரெக்டாக பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம பிக் பண்ணுறதுல தான் இருக்குது. இன்றைக்கி எது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு பார்க்கணும். இந்த வீக்குக்கு எது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு பார்க்கணும். இந்த மந்த்துக்கு எது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி பார்க்கணும். அந்த பேரில் மட்டுமே ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. சப்போஸ் ஹிட் ஆனாலும் மேபி 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பிக் பண்ணுறப்போ நல்லா ஒரு ப்ராப்பரான ஸ்டாக்கு, ப்ராப்பரான இண்டெக்ஸு, ப்ராப்பரான ஒரு ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் எவ்ரிதிங் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் மோர் டீட்டெயில். இந்த ட்ரேட் நான் எதுக்காக எடுத்தேன்றத முழுக்க நான் சொல்ல போகிறேன். ஸோ அது உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு ட்ரெண்டை ஒரு ஃபைண்ட் பண்ணுறாரு, எப்படி வந்து ஒரு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுறாரு, எப்படி வந்து அதை பிக் பண்ணுறாரு, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறாரு, எப்படி மானிட்டர் பண்ணுறாரு, சைக்காலஜிக்கலாக எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார். இது எல்லாமே வந்து ஜென்ரலாக என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம் நம்ம டைரெக்டாக சார்ட்க்கு போயிடலாம். இப்போது நம்ம மந்த்லிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிளிக் பண்ணால் என்னுடைய இன்ட்ரெஸ்டட் ஸ்டாக்ஸ்லாம் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ, பைக்கான், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் இது என்னது இது கேன்ஃபின் ஹோம், அப்புறம் மாருதி, அப்புறம் டாடா கம்யூனிகேஷன், டாடா ஸ்டீல், அம்புஜா அண்டு லாஸ்ட்டாக வந்து கோல் இந்தியா இதெல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தது வந்து மாருதி. ஸோ நான் மாருதி தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன். அதை பார்ப்போம் டீட்டெயில்டாக. சரி, ஓகே. இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஒரு ட்ரேடரா கேட்குறேன், இல்லை ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா எப்படி திங்க் பண்ணுவீங்க? ஒரு ட்ரேடராக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வி ஹேவ் டு ஃபைண்ட் தி ட்ரெண்ட். அந்த ட்ரெண்டு தான் கண்டுபிடிக்கிறதுல இன்றைக்கி ஒரே குழப்பமா இருக்குது. எல்லாருக்குமே தெரியுது ஈஸி. எல்லாரும் யாரை கேட்டாலும் ட்ரெண்டு கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் அந்த ட்ரெண்டுலேயே வந்து நிற்க மாட்றீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பைன்னு சொல்லுதுன்னா எதுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் செல் எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஹையர் டைம் ஃப்ரேமில் பை செல்லுன்னு சொல்லுதுன்னா ஏன் லோவர் டைம் ஃப்ரேமில் பை எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறீங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதே சைக்கிளில் தான் சுற்றுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் 10, 15 ப்ராபபிலிட்டிஸ்லாம் இல்லை. 2 ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஒன்று பை, ஒன்று செல். 50-50.
இதில போயிட்டு ரொம்ப நீங்க வந்து பை எடுத்து செல் பண்ணிட்டு, செல் எடுத்து பை பண்ணீங்கன்னா, நீங்க லாஸ்ட் வரைக்கும் ப்ராஃபிட்டே பண்ண மாட்டீங்க. புரோக்கரேஜ் காசு குடுத்துட்டு, லாஸ் அதிகமா பண்ணிட்டு வேணா போவீங்க. உங்களுடைய லாஸ் கம்மியா இருக்கும். ஆனா புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கும். இத பார்க்குறவங்களுக்கு நெறைய பேருக்கு நான் சொல்றது புரியும். நெறைய பேரு லாஸ் பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரோக்கரேஜ் தான் லாஸ் அதிகமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிதான். ஹியூமன் சைக்காலஜி வந்து ரொம்ப வீக். பணம் பின்னாடி மட்டும் தான் ஓடுமே தவிர்த்து, நம்ம என்ன பண்றோம், அந்த ப்ராசஸ கரெக்ட்டா பண்றோமான்றதுல நம்மளுடைய எண்ணங்கள் இருக்காது. அதுவும் பர்ட்டிகுலரா அந்த ஃபீல்டுல. சரி ஓகே. வித்தவுட் நம்ம மத்த விஷயங்கள பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ட்டா ட்ரேட் ஐடி பார்த்துடலாம். ஸோ நம்ம மந்த்லில பார்க்குறோம். மந்த்லில பார்க்குறப்போ நல்லா பாருங்க. ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷன் கேண்டில் அது இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் ஆயிட்டுருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ மார்க்கெட் வந்து நம்ம செல்லு நிக்கணும்னு அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு எக்ஸ்பேன்ஷன் கேண்டிலா இருக்கு மந்த்லிலன்றப்போ, நீங்க எதுக்கு செல்லுக்கு போறீங்க? இங்கேயே 100% தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் கோயிங் டூ புல். ஓகே. மந்த்லில ஐ அம் புல்லிஷ். ஓகே. வீக்லி போறேன். ஸோ, ஐ வாஸ் குவைட் இன்ட்ரஸ்டிங். என்னன்னா, கேண்டில நம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கணும். அத கத்துக்கினா தான் நம்ம அந்த ட்ரெண்ட் என்னன்றதே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே. மந்த்லில கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்பென்ஷன் கேண்டிலா இருக்குன்னு சொன்னீங்க. வீக்லில எக்ஸ்பென்ஷன் கேண்டில் எதுவுமே இல்லையே ப்ரோ! அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கேண்டில தான் வந்து ரெஸ்பெக்ட் கேண்டில்னு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் கேண்டில்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆயிட்டு வருது. அது பையாவும் இருக்கலாம், செல்லாவும் இருக்கும். இந்த கேண்டில பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? நெறைய பேர் இத வந்து ஹேமர்ன்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஹேமர்ன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் இத என்னன்னு சொல்லுவேன்னா, ரெஸ்பெக்ட் கேண்டில். மார்க்கெட்ல மொத்தமா 2 கேண்டில் தான். ஒண்ணு ரெஸ்பெக்ட் கேண்டில், ஒண்ணு டிஸ்ரெஸ்பெக்ட் கேண்டில். இவ்வளோதான் மார்க்கெட். இது தெரிஞ்சுக்கிட்டாலே மார்க்கெட்ல எல்லாமே ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே. இது வந்து ரெஸ்பெக்ட் கேண்டில். ஓகே. ஸோ என்னுடைய தாட் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த கேண்டிலுக்கு மேல போச்சுன்னா, கண்டிப்பா அவன் இந்த கேண்டிலோட ஹைய எடுப்பான். இது வந்து வெறும் ஒரு கேண்டில் வச்சே என்னால சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லா கேண்டில்ஸும் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால நான் சொல்றேன். இதுதான் எல்லா இடத்துலயுமே நடந்திருக்கும். நம்மளுக்கு மந்த்லில கிளியரா தெரிஞ்சு போச்சு பைன்னு சொல்லிட்டு, அப்போ இங்க என்ன நடக்கணும்? இத ஸ்வீப் பண்ணோம்னா மேல போய் தானே ஆகணும். மந்த்லில பைல இருக்கான்னா போய் தான் ஆகணும். ஓகே. ஆனா நான் மந்த்லில புல்லிஷ். அப்ப நான் வெறும் பை மட்டும் தான் பண்ணுவேன். ஓகே. இப்ப நான் டேக்கு போறேன். டேக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா, ஐ வாட் குவைட் இன்ட்ரஸ்டிங். இந்த கேண்டில் தான் இன்னைக்கு உருவான கேண்டிலு. பட் இந்த டார்கெட் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி மார்க் பண்ணேன்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இந்த கேண்டில் தான் டார்கெட்டுன்றது ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். ஓகேங்களா? இந்த கேண்டில் நான் இன்னைக்கு என்ன வெயிட் பண்ணேன்னா, இந்த கேண்டில்க்கு மேல தான் இந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போகும். அப்படின்றது என்னோட டிடெக்ஷன். ஏன்னா, த செகண்ட் கேண்டில் இட் வாஸ் அன் எக்ஸ்பேன்ஷன் கேண்டில். எக்ஸ்பேன்ஷன் கேண்டிலா இருக்கிறப்போ, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல இருக்கு. இட்ஸ் a குட் ஏரியா ஆக்சுவலா. இது வந்து ஒரு நல்ல ஏரியா. மார்க்கெட் இங்கருந்து கீழ வரணும். ஆனா மார்க்கெட் கீழ வரல. மார்க்கெட் நேத்திக்கே அவனுடைய மொமெண்டம காட்டி வச்சுட்டான். பாடி வந்து உள்ளார க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மொமெண்டம். இவன் கிளியரா மேல தான் போறான். த டார்கெட் வில் பி இது. அவனுடைய ஹை டார்கெட். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. ஓகே. அப்ப எனக்கு டேல இந்த கேண்டில் பார்த்தோனே ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். நான் நேத்து வரைக்கும் பியரிஷ்ல இருந்தேன். பட் இன்னைக்கு பார்த்தோனே புல்லிஷ். டேல பார்க்கக்குள்ள ஐ வாஸ் குவைட் இன்ட்ரஸ்டிங். ஓகே. மந்த்லி பை, வீக்லி மைட் பி ரெஸ்பெக்ட் ஆகுது. அப்புறம் டெய்லியுமே எக்ஸ்பென்ஷன் கேண்டில் ஏற்கனவே முன்னாடி இருந்த பியரிஷ்னஸ் வந்து உடைச்சிருச்சு நேத்து. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம்லயே இவன் மேல தான் போறான் அடுத்த கேண்டில்ன்றது கிளியர். ஓகே ரைட். அடுத்து 4 ஹவர். ஓகே. 4 ஹவர் போகக்குள்ள ஐ வாஸ் ஃபீட் குவைட் சர்ப்ரைஸ்ட். ஓகே. இந்த ஃபேர்வெல் ஆப்ப நான் டெலீட் பண்றேன். ஏன்னா இது டேவோட ஃபேர்வெல் ஆப். நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ 4 ஹவர். 4 ஹவர்ல பார்த்தா, எல்லாருமே என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ட்ரேட் பண்றவங்க, கண்டிப்பா இது கீழ வந்துட்டு தான் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணுவீங்க. அது நடக்காது. ஏன்னா இது நடக்காது. ஸோ இதுக்கு பின்னாடி கான்செப்ட் இருக்கு. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிரேக் அவே கேப்ன்னு சொல்லுவாங்க. பிரேக் அவே கேப்னா என்னன்னா, மார்க்கெட்டு இந்த செகண்ட் கேண்டில் எக்ஸ்பேன்ஷன் கேண்டிலுக்கு அப்புறம் வர கன்சாலிடேஷன் கேண்டில் வந்து, இந்த செகண்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல இந்த 3 கேண்டில் பாடி இருந்தா, தட் இஸ் பிரேக் அவே கேப். பிரேக் அவே கேப்னா ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி என்னவா நடக்கும்னா, இந்த கேண்டிலோட ஹை தான் வந்து என்ட்ரியா இருக்கும். ஸோ பிரேக் அவே கேப்னா, இந்த செகண்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல 3 கேண்டிலோடைய பாடி இருக்கும். இருந்ததுன்னா, மார்க்கெட் அதிகபட்சமா வரக்கூடிய இடம் இதுதான். மார்க்கெட் இன்னைக்கு அங்க தான் வந்திருக்கு. ரைட்? ரைட். ஓகே. இது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் ட்ரேட் எடுத்தேன். இல்ல இதுவே இன்கேஸ் இந்த இடத்துலயும் வந்து போகலன்னா, நெக்ஸ்ட் ஹி வில் கம் ஹியர்.
திஸ் பாடி. இதுக்கு மேல அவன் கீழ வரமாட்டான். இதுக்கு மேல கீழ வந்தா நான் பைக் நிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா அது பியரிஷ்னஸ்க்கான சிக்னல். ஓகேங்களா? ஸோ இது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியாது. எவ்ரி கேண்டில் டெல்ஸ் யூ அ ஸ்டோரி. இஃப் யூ ஃபைண்ட் தட் ஸ்டோரி யூ வில் வின். உங்களால அந்த அந்த கேண்டில் என்ன கதை சொல்ல வருதுன்றது உங்களுக்கு புரியலன்னா, டெஃபினெட்லி வில் மேக் லாஸ். ஏன்னா கேண்டிலோட நீங்க எடுக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லிருக்காங்க என்கிட்ட. ப்ரோ நான் எடுக்கிற இடத்துல இருந்து தான் ப்ரோ மார்க்கெட் சல்லுன்னு ஆப்போசிட்ல போறான். எஸ். அதான் ட்ராப்பு. ஓகே ரைட். பாருங்க இப்ப இந்த இடத்துல இருந்தா மார்க்கெட் போயிருக்கான். நான் உடனே அந்த இடத்துல எடுத்தேனா இல்ல. ஐ வில் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் அன் கன்ஃபர்மேஷன். இந்த மாரியான ஒரு ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் டக் 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 டக்ன்னு குடுப்பான். டக் 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 டக்ன்னு அடிப்பான். ஸோ வி ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல் வைல் டூயிங் ஸ்டாக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். நான் ஸ்டாக்ஸ்ல பண்ணல. ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்ல பண்ணியிருக்கேன். அப்ப பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ கடினமான விஷயம் தெரியுமா? உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஸ்டாக்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றது இட்ஸ் வெரி 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 ஹைலி ரிஸ்க். நீங்க ஸ்டாக்ல ஈக்விட்டில ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணவே முடியாது. இட்ஸ் எப்படி சொல்றது? இட்ஸ் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட். ஓகேங்களா? அ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். வென் கம்பேர்ட் டு இண்டெக்ஸ் ஆப்ஷன் தட் இஸ் குட். ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ வந்து நான் என்ட்ரிக்கு போயிடுறேன். ஸோ ரைட். ஐ அம் கோயிங் மை 5 மினிட்ஸ் என்ட்ரி. என்ன ப்ரோ 5 மினிட்ஸ்ல தான் நீங்க என்ட்ரி ஆவீங்களான்னு கேட்டீங்கன்னா, நோ, 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 நோ. ஆல்வேஸ் ஐல் பிக் டைம் ஃப்ரேம்ஸ் பேஸ்ட் அப்பான் தட் ஹையர் டைம் ஃப்ரேம் நீட்ஸ் டு டெல் அ ஸ்டோரி. ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன கதை சொல்ல வருதோ அதை பொறுத்து தான் இந்த 15 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ இல்லை 1 மினிட்லேயோ என்னுடைய என்ட்ரி இருக்கும். ஓகே ரைட். நம்ம நினச்ச இடத்துலேருந்து ஓப்பன் ஆனால் விச் மீன்ஸ் அந்த செகண்ட் கேண்டலோடைய ஹை 4 ஹவரில் பார்த்தா செகண்ட் கேண்டலோடைய எக்ஸ்பென்ஷன் கேண்டலோடைய ஹைலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஓகே. தென் ஐ ஃபவுண்ட் அண்ட் மொமெண்டம். வேறு லெவலான மொமெண்டம் கொடுத்தான். இந்த மொமெண்டம்லாம் வந்து மார்க்கெட்டில் சும்மாலாம் உருவாக்க முடியாது. தெர் இஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் அன் ஆர்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ். ஸோ அவங்க வந்திருக்காங்கன்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு கிளியராக தெரியுது. ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். இதுதான் உண்மை. இது தெரிஞ்சிக்கினா தான் ட்ரேடில் நம்ம பிழைக்க முடியும். இல்லைனா வந்து நடுத்தெருவுக்கு தான் வந்து நிற்க முடியும். இதுதான் உண்மை. சிரிக்கிறவங்க சிரிங்க, கேலி பண்ணுங்க. பட் ஆனால் உண்மையான விஷயம் இதான். தெரியலன்னா கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். ஓகே ரைட். ஐ வாஸ் வெயிட்டிங் டு என்டர் மை ட்ரேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னுடைய டிஃபென்ஸில் பார்க்குறேன். என்னுடைய டிஃபென்ஸ்க்கு உள்ளார வந்தான். ஆனால் பாடியோட வந்திருக்கான். ஸோ ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் நவ். ஸோ என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குட் வேல்யூ ஏரியான்னு சொல்லுவாங்க. என்னுடைய கான்செப்ட்ல இட்ஸ் அ குட் வேல்யூ ஏரியா. குட் வேல்யூ ஏரியானா மார்க்கெட் இங்கேருந்து போயே ஆகணும். இங்கேருந்து போகவில்லை என்றால் மார்க்கெட் திரும்பவும் இங்கே வந்துரும். இதிலிருந்து கீழே போகும். ஸோ இட்ஸ் அ குட் வேல்யூ ஏரியான்னு சொல்லுவேன். ஓகே. இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்னா, வந்து அழகா எடுத்துட்டு திரும்பியிருக்கு. ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல திரும்புறப்ப தான் என்னுடைய என்ட்ரியா இருக்கும். ஸோ என்னுடைய என்ட்ரி வந்து 5 மினிட்ஸில இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். என்ட்ரி போட்டுட்டு. பட் ஆனா என்னுடைய எக்ஸிகியூஷன் வந்து 1 மினிட்ல இருந்துச்சு. ஐல் கோ 1 மினிட். எங்க அவனுக்கு அந்த மொமெண்டம் வந்து குறையுதுன்னு பார்க்கணும். செம சூப்பரான மொமெண்டம் டவுன் பியரிஷ்னஸ்ல வந்துட்டே இருந்தான். இதுக்கப்புறம் அவனால வந்து மொமெண்டம் கிரியேட் பண்ண முடியல. மொமெண்டம் மீன்ஸ் 3 கேண்டில். ஃபேர்வெல் கேப். அந்த ஃபேர்வெல் கேப் அவனால கிரியேட் பண்ண முடியல. எனக்கு எங்க தெரிஞ்சு போச்சுன்னா, இந்த இடத்துலயே தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஐல் மேக் எ லைன். இந்த இடத்திலே ஐ வாஸ் கன்ஃபர்ம்ட். பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர் ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லலாம். இதுக்கு நெறைய பேர் இருக்கு ஆக்சுவலா. ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல ஒண்ணு காட்டும். இட்ஸ் அ பிரேக்கர் பிளாக். 1 மினிட்ல பார்க்குறப்ப இட்ஸ் அ பிரேக்கர் பிளாக். ஓகே. 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மைட் பி வந்து மிட்டிகேஷன் பிளாக்கா இருக்கும். ஓகே. அடுத்து ஒரு 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது ஆர்டர் பிளாக்கா இருக்கும். சி ஹவ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட் அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல ஒண்ணு இருக்கும். ஓகே. ரைட். திஸ் இஸ் மை என்ட்ரி ஆக்சுவலி. இங்க வந்தோனே என்ட்ரி. ஸோ இது உள்ளார வந்த உடனே என்ட்ரி டேப். ஓகே. ஸோ நான் கொஞ்சம் பயப்படுவேன். எது வரைக்கும் பயப்படுவேன்னா, இவன் இந்த கேண்டிலோட ஹை எடுக்கிற வரைக்கும் தான் பயப்படுவேன். அதுக்கப்புறம் அவன் இத எடுத்துட்டான்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா உடைஞ்சிரும். நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகே. இது. பட் ஆனா, ஐ குளோஸ் திஸ் ட்ரேட் அரவுண்ட் ஹியர். ஏன் அப்டின்னா, அதுக்குமே ரீசன் இருக்கு. அது ஹையர் டைம்ஸ்ல போய் பார்த்தா, ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியாது. ஓகே. கான்செப்ட் வேற. நான் உங்களுக்கு இங்க சொல்ற விஷயங்கள் வேற. இப்ப நான் 2த்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ண விரும்பல. ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட். ஓகேவா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் மை லாஸ்ட் டார்கெட் வில் பி திஸ் லைன். ஓகேவா? சரி ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ரைட். ஸோ என்ன நடந்துச்சு? 5 மினிட்ஸ்ல வந்தான். ரைட். ஆக்சுவலி இட் இஸ் அ
பிரேக் அவே கேப். சி 1, 2, 3 திஸ் கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு மேல அந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி டோல்ட் யூ இன் 4 ஹவர் ரைட்? ஸோ பாருங்க பிரேக் அவே கேப். அப்போ அவன் ஸ்டில் இது வரைக்கும் வருவான்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க நம்பிட்டே இருக்க வேண்டியது தான் உட்காந்துட்டு. வரமாட்டான். ஓகே. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் என்ன சொன்னேன், அதிகபட்சம் இங்க வருவான். அப்படி இல்ல அதையும் விட்டுட்டான்னா, ஹி வில் கம் ஹியர். என்ன நடந்துச்சு? ஹி கேம் ஹியர் அண்ட் ஹி வென்ட் அப். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் த ட்ரேட் ஐ ஹேவ் டேக்கன். அதுக்கப்புறம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். ஐ ஆல்மோஸ்ட் புக்டு 2% ஆஃப் மை கேபிட்டல். ஓகே. தட் இஸ் மோர் தென் எனஃப். 2% ஆஃப் மை கேபிட்டல் இருந்தாலே ஆக்சுவலா இன்னைக்கு நான் ட்ரேடே எடுக்க வேணாம் பார்த்தேன். பிகாஸ் ஐ ஆல்ரெடி புக்டு 2% ப்ராஃபிட் ஆன் எஸ்டர்டே. மோர் தென் 2% இன்னைக்கு மோர் தென் 2% ஆக்சுவலி 3% நியர் பை. ஸோ எஸ் ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் திஸ் ட்ரேட். பிகாஸ் நம்ம காசு பிரச்சனை கிடையாது. காசை பற்றி யோசிக்கவே கூடாது ட்ரேடிங்கில். நீங்கள் எப்படி ஒரு ட்ரேடை பிக் பண்ணுறீங்க, ஏன் அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா, ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ஏன் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலைன்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வச்ச ஸ்டாப் லாஸ் ஏன் ஹிட் ஆகலை? சிம்பிளி இவன் இந்த கேண்டிலுக்கு மேலே இருந்தே போயிடணும். இவன் இல்ல அடுத்து வரானா மைட் பி வில் கம் ஹியர். திஸ் இஸ் அன் ஆர்டர் பிளாக். என்ன டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக். இவன் இங்கேருந்து போயிடணும். இந்த இடத்துல வச்சிருக்கேன்னா ஏன் வச்சிருக்கேன்? இவன் இதை உடைச்சாலே இதையும் உடச்சிடுவான். ஸோ ஐ கீப் இட் இன் அ வெரி சேஃப் பிளேஸ் அண்ட் நான் வந்து எனஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் ப்ரீத் பண்ணுறதுக்கு மார்க்கெட். ஓகே ரைட். ஸோ இதிலேருந்து போனவன் பாருங்கள் என்ன பண்ணான், வந்தான் அப்படியே போயிட்டு டார்கெட் அடித்தான். இட் வாஸ் வெரி ஈஸி பீஸி ட்ரேட். இதெல்லாம் நம்ம வந்து சும்மா சிம்பிளாக நான் வந்து ட்ரெண்ட் லைன், அப்புறம் ஃபிபோனாசி, அப்புறமேட்டு மற்ற ஐசிடி, எஸ்எம்டி இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்லலை. ஏதாவது ஒன்று பிக் பண்ணுங்க, அதிலே ஸ்டிக்காக இருங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட்டை. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேனா? இல்லை. வெறும் டார்கெட் லைன் அலைவேன், ஸ்டாப் லாஸ் லைன் வருவேன், என்ட்ரி லைன் வருவேன். இவ்வளோதான் என்னுடைய சார்ட்டில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பியூர்லி சயின்ஸ். ஓகே ரைட். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம லிஸ்ட்டில் வச்சுருந்தோன்னு பார்ப்போம். அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஹிட் ஆயிருன்னு பார்ப்போம். அப்போலோ பார்ப்போம். யா. ஸோ எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு டேக் பை இன் அப்போலோ. அதேமாதிரி உள்ளார வந்தான். உள்ளார வந்துட்டு ஹிட் அ டார்கெட், கிளியர் டார்கெட், கிளியர் டார்கெட். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் தி வெரி ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட் வேர் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் அவங்க காசை கொட்டுவாங்க இன்ட்ராடே பண்ணுறவங்க. ஓகே ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹிட் ஆகிட்டான். இதுக்கப்புறம் இவன் ஏன் கீழே போகிறான்றதுக்கு அதுக்கு ஸ்டோரி வேறு. அது என்ன ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன சொல்லுதுன்றது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஹிட் ஆன உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான், லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறான். அதனால கீழே வரான். லிக்விடிட்டி ரன் பண்ணியிருந்தானே மேலே போயிருப்பான். ரைட். அப்போ இது இந்த இந்த கேண்டலோட ஹையை எடுத்தானா நெக்ஸ்ட் அவன் கேண்டலோட டார்கெட் எது, இந்த கேண்டலோட லோ வந்துட்டான். இட்ஸ் ஈஸி பீஸி. ஹவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட்ஸ் அ மேட்டர்ஸ். ஓகே ரைட். இதுவும் முடிஞ்சுது. அடுத்து பைக்கான். பைக்கான் ஓகேவா. பட் பேசிக்லி ஐ ஓன் ட்ரேட் இன் ஸ்டாக்ஸ். எப்போ நான் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுவேன்னா இண்டெக்ஸ் நல்லா இல்லைன்னா ஸ்டாக்ஸ் போவேன், அவ்வளோதான். ஓகே. அதனால் ப்ரோ அடுத்த ஸ்டாக் எங்கே மேலே போகும் கீழே போகும்லாம் கேட்குறீங்க. ஓகே ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். மை லாங் டேர்ம் டார்கெட் வில் பி திஸ். ஓகே லெட்ஸ் சி என்ன நடந்துச்சு இன்னைக்கு. வை ஐ பிக் திஸ் ஸ்டாக். யா ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். நான் வந்து என்ன நினச்சேன்னா மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பன் ஆனப்போ ஐ திங்க் யூ வில் கம் ஹியர், இங்கேருந்து போவான்னு நினச்சேன். பட் மார்க்கெட் ரொம்ப பயங்கரமான பையில் இருக்கான். அதனால் அவன் போயிட்டான் மேலே. தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் இன் அப் சைட். அவன் கீழே வர்றதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இஸ் ட்ரை டு புல்லிங் ஹையர் அண்ட் ஹை போயிட்டே இருக்கான். ஓகே. ஸோ இதுவுமே நம்மளுடைய டார்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை அட்டன் பண்ணிட்டான் இன்னைக்கு. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்ட்ரி கிடைக்கல. என்ட்ரி கிடைக்கலன்னா போயிட்டு நம்ம புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, விட்டுடலாம். அடுத்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சுவலாக ஆக்சிஸ் பேங்க் தான் என்னுடைய ரொம்ப எதிர்பார்த்த ட்ரேட் இன்னைக்கு. ஆக்சுவலாக அதான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே ஃபேர்வெல் கப் ஷுட் ஆக்டிவேட் ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி அவன் உள்ளாரே வராமல் கீழே போயிட்டுருக்கான். ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டேக் எனி செல். ஓகேவா. ஸோ இட்ஸ் ஸ்டில் வேலிடான்னு கேட்டிங்கன்னா ஐ நீட் டு செக். இஸ் ஹேவிங் குட் டார்கெட் பிலோ. மைட் பி ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் ஆன் டுமாரோ.
எஸ். ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் ஆன் டுமாரோ. லெட்ஸ் சி. ஓகே. அடுத்து வந்து கென்ஃபின் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு. அத பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு. மை ஓ யா திஸ் இஸ் திஸ் டார்கெட் ஆல்சோ ஹிட் ஆக்சுவலி. ஓகே. ஐ வாஸ் வெயிட்டிங் டூ கம் ஹியர். இவன் இங்க வருவான். தென் ஐ வில் டேக் அ ட்ரேட். அதான் என்னுடைய இதுவா இருந்துச்சு. பட் இவன் ஆல்ரெடி என்னுடைய டார்கெட் ஹிட் பண்ணிட்டான். அடுத்து இது எல்லாமே அடுத்து இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் 4 ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி தான். ஓகேவா? தெரியலன்னா, அதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப உட்காந்து ஃபைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இந்த ஒரு குட்டையில தான் மீன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்ல. நம்மளுக்கு நெறையா குட்டைகள் இருக்கு. அங்க எங்க பணம், வேல்யூ, இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்ஸ்டிடியூஷன் வராங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதில ட்ரேட் பண்ணா போதும். ஓகே ரைட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். கரெக்ட்டா மானிட்டர் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஃப்ளோஸ் பார்ப்போம். அப்புறம் கேண்டில் தியரி பார்ப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அப்ளிகபிள் பண்ணி பார்க்குறப்போ, சைக்காலஜிக்கலா இருக்கிறப்போ, வி ஒன்ட் கெட் அஃபெக்டட் இன் த ட்ரேட். எப்பவுமே நம்மளுடைய வேலைகள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருக்கும். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் எடுக்கிறப்பயும் சரி, எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, நம்மளுக்கு அதிகமான வேலைகள் இருக்காது. ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் தான் பண்ணுவோம். பிகாஸ் வி ஆல்ரெடி டன் புட் அ ஹியூஜ் எஃபோர்ட்ஸ் ஆன் ஃபைண்டிங் த ட்ரெண்ட், ஃபைண்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா. முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சிச்சு. என்ட்ரி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. என்ட்ரி ஆயிட்டோம் அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஐ ஆடட் அ மோஸ்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் திஸ் பர்ட்டிகுலர் ட்ரேட். உங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஏதாவது ரொம்ப டெப்த்தா வேணும். இன்னும் எனக்கு இது புரியல, அது புரியலன்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, ஐல் ட்ரை டூ மேக் அ இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி ஏதாவது பண்ண முடியுமா? சொல்ல முடியுமான்றத நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே. நம்ம இன்னும் ட்ரேட்ல ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட்ல மீட் பண்ணுவோம். பாய்.